பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியும் இந்த நாளில் கூட கணவனி மனைவியாக 2 பேர் ஒருமனப்பட்டு தேவ வார்த்தைகள் பேசும்படி, அது குறித்து டிஸ்கஷன் பண்ணும்படி உங்கள் முன்னாடி வந்திருக்கிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் வேத வசனத்தை எடுத்து ஆராய்ந்து பாருங்கள். இது நம்மளுக்கு, நம்ம குடும்பத்துக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கும். நன்றி. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எளிமையான என்னது? தாழ்மை. ஆமாம், எளிமையான தாழ்மை. தாழ்மை அது மிகவும் முக்கியமானது நம்ம வாழ்க்கையில். தாழ்மையாக இருக்கும்போது தான் தேவனே சொல்கிறாரு, உன்னை நான் உயர்த்துவேன். ஆமென். யார் தாழ்மையாக இருப்பார்களோ அவர்களை தேவனே உயர்த்துவார். நிறைய பேர் வாழ்க்கையில் பாருங்கள், அவங்க செய்கிறது கொஞ்சமானாலும் அது பெருசாக பார்த்து சொல்லிப்பாங்க. நான் இப்படி, நான் அப்படி, நான் சொல்லிட்டு அது தேவனுக்கு பிரியமில்லாதது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம்ல. ஆனால் இன்னொரு வசனத்தை அழகாக அந்த இடத்துல யாக்கோபு பக்தன் சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் எழுதியிருக்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உயர்த்துவார். ஹல்லேலூயா. யாருக்கு முன்னாடி? கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மையா இருங்க, அப்போது உங்களுக்கு உயர்த்துவார். அப்போ இதில் சொன்ன மாதிரி கர்த்தருக்கு முன்னாடி மட்டும்தான் தாழ்மையா இருந்து வெளியில் வந்து நம்ம பெருமையா சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதுதான் பெருமை சொன்னோம்னா பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிற சொல்லிட்டாரு. ஆமென், ஆமென். ஆமா, அதனால பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அவ்வளோதான், வசனம் கிளியரா சொல்லுது. ஃபர்ஸ்ட் பிரசங்கத்திலே ஆண்டவர் சொன்னாரு, ஆவில தாழ்மை இருங்கள். 2வது யாக்கோபு எழுதுறாரு, அவர் கர்த்தர் முன்னாடி தாழ்மையா இருங்கள், அப்போது அவர் உங்களுக்கு உயர்த்துவார். அப்போ தாழ்மையா நம்ம இருக்கும்போது தேவன் உயர்த்துவார். அது கர்த்தருக்கு முன்னாடி மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில கடைசி வரலும் அந்த தாழ்மை பின்தொடரும் போது தேவனே நம்மளை உயர்த்துவார். பாருங்க, ஒரு நல்ல காக்கிற மரம் நீங்க பாருங்க, எப்பவுமே குனிஞ்சுதான் இருக்கும். ஆனா காய்க்காத மரம் எப்படி இருக்கும்? நீட்டுன்னு இருக்கும், செழிப்பா நல்லா இருக்கும். காய்க்காத மரம், கனியே இல்லாதது. ஆனா கனி இருக்கிறதெல்லாம் எப்பவுமே குனிஞ்சுன்னு இருக்கும், தன்னை தாழ்த்துக்கும். ஒரு மரமே கனி இருக்கும்போது தாழ்த்து தானே. நம்ம வாழ்க்கையில கூட ஒரு வேளை தேவன் ஆசீர்வதித்தாலும், எவ்வளவு நம்ம ஆசீர்வதித்தாரோ அவ்வளவு தாழ்மையா இருக்கிற கத்துக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் இப்படியாக சொல்லுது, தன்னைத்தான் உயர்த்துகின்றவன் எவனோ தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகின்றவன் எவனோ உயர்த்தப்படுவான். 2 பாருங்க, தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இது 2 காரியத்தையும் ஆண்டவர் உனக்கு முன்னாடி வச்சிருக்கார். நீயானாலும் சரி, நானானாலும் சரி, தாழ்த்தும் போது தேவன் உயர்த்துவார். நம்ம தாழ்த்தாமே நம்ம பெருமை பாராட்டும் போது, நம்ம உயர்த்தும், நமக்கு நம்மளே பெருமை குறித்து பேசும்போது தேவன் என்ன செய்வார்? தாழ்த்திடுவார், தள்ளிடுவார். வேதத்தில் பல பேர் குறித்து இதில் வேதத்தில் எழுதியிருக்கு. யாரெல்லாம் பெருமை பாராட்டினாங்களோ எல்லாருமே விழுந்து போனாங்க. முதல்ல கோபுரத்தை கட்டும்படி, பாபேல் இடத்துல கோபுரத்தை கட்டும்படி நிம்ரோத் எவ்வளோ உயர்த்தினார். நான் கட்டுவேன். ஆனால் என்னாச்சு? ஒரு நிமிஷத்தில் அந்த முற்றிலும் வடித்து அந்த இடத்துல மனுஷன் பாஷையே சேஞ்ச் பண்ணார். ஆண்டவர் தாறுமாறாக்கி போட்டார். அப்போது வாழ்க்கையில் எப்போவுமே பெருமை கொடுத்து பேசக்கூடாது. நமக்கு எது செய்தாலும், எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் சகலமும் தேவனிடத்திலிருந்து வருதுன்னு சொல்லி அறிந்து கொண்டு நம்ம தாழ்மையாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் எழுதியிருக்கு, அழிவுக்கு முன்னதானது அகந்தை. அழிவுக்கு முன்னது என்னது? அகந்தானா பெருமை. எந்த மனுஷன் அழிந்து போறானோ அவனுக்கு தான் பெருமை வரும். கிளியரா சொல்றாரு. நீ பெருமை பாராட்டினே இருந்தா கண்டிப்பா நீ என்ன ஆயிடுவ? அழிந்து போவ. வேதம் சொல்லுகிறது ஐயா, நான் சொல்லலை.
ஆனால் ஒருவேளை எப்படி நீ இருக்கிற? அழிவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அழகாக சொல்கிறாரு, அமிஞ்சி போன விளக்கு ரொம்ப பிரகாசிக்கும் தெரியும். கரண்ட்டு கூட அப்படித்தான், ரொம்ப பிரகாசமாக வந்துருச்சுன்னா கரண்ட்டு புஷ்ஷுன்னு போயிடும். நீங்கள் பாருங்க, ஒரு விளக்கே ஒரு கரண்ட்டே இப்படி நமக்கு கண்ணுக்கு முன்னாடி சொல்லும் போது நம்ம வாழ்க்கை எப்படி 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 யோசிங்க. இதெல்லாம் ஒரு சின்னது சிம்பிளுங்க மேட்ரு. ஏன் எப்பவுமே தேவனுக்கு முன்னாடி தாழ்மையாக இருக்க கற்றுங்க. அது ஆண்டவர் கொடுத்த அந்த தாழ்மை, தேவனே அது நம்ம கற்றுக் கொடுத்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5லேருந்து நீங்கள் கண்டினியூ 10வது வசனம் வரலும் 11வது வசனம் வரலும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் எவ்வளோ அழகாக ஆண்டவர் அந்த பரலோக மகிமை விட்டு இந்த பூமிக்கு வந்தது அவ்வளோ அழகாக அந்த இடத்துல பக்தன் பவுல் எழுதி வச்சிருக்கிறாரு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். ஃபர்ஸ்ட் வார்த்தை, கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற சிந்தனை உனக்குள்ள இருக்க கடவன். அந்த சிந்தனை என்னது? கீழே வசனம் பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலானார். பாருங்க, தேவனோட இருந்த அந்த தேவாதி தேவன் தன்னை தாழ்த்தினார். எப்படி தாழ்த்தினார்னா, அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவன் பூமிக்கு இறங்க வந்தார். உன்னை போல என்ன போல மனுஷன் சாயிலா இந்த பூமிக்குள்ள வந்து வாழ்ந்து காட்டினார். அவர் வாழும் போதெல்லாம் அந்த தாழ்மை குறித்து அழகாக எல்லா இடத்துல அந்த தாழ்மை வெளிப்படுத்தினார். கீழே வசனம் எழுதியிருக்கு, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தும் அதாவது சிலுவையின் மரண பரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்படி தாழ்த்துற அந்த தேவாதி தேவன், அப்படிப்பட்ட தேவன் நம்ம ஆண்டவராக இருக்கும்போது நீயும் நானும் பெருமை பாராட்டுறதுக்கு என்ன பார்த்து பெருமை பாராட்டுறோம்? என்ன பாராட்டுறோம்? நம்ம வீடு பார்த்தா, இல்லை நம்மளோட அழகு பார்த்தா, இல்லை நம்மளோட சொத்து சுதந்திரம் பார்த்தா? இல்லை, அவரே ஒப்பு கொடுக்கும்போது இந்த உலகமே அவரோடது இருக்கும்போது கூட அவர் தன்னைத்தானே தாழ்மையாக ஒப்பு கொடுத்தார். பாருங்க, கல்வாரியில் அந்த சிலுவை பாரத்தை சுமந்த அந்த கொல்கதா மலைக்கு போகும்போது எவ்வளோ பாடுகள் அவருக்கு வந்தது. அவர் யாருக்காவது ஒரு வார்த்தை பேசினாரா? திரும்பி பார்த்தாரா? ஒன்றுமே இல்லை. எல்லாமே தாழ்மையாக ஏற்றுக்கொண்டார். எதற்காக? எனக்காக, உங்களுக்காக, இந்த பூமியில் இருக்கிற பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்காக அவர் ரத்தமெல்லாம் சிந்தினார். அந்த தேவன் எவ்வளோ பெரிய தேவன்! அந்த தேவனே தாழ்த்தும் போது நீங்களும் நானும் எம்மாத்திரம் நம்ம பெருமை பாராட்டுறமே. எத்தனை வாட்டி இந்த உதட்டினால, இந்த வாயினால நான் சொல்லி எவ்வளோ பெருமை பாராட்டி இருக்கிறோம். யோசிங்க எத்தனை வாட்டி. ஆனால் ஆண்டவர் பெருமை இல்லை, தாழ்மையாக மரண பரியந்தம் இருந்தார். கீழே இன்னொரு வார்த்தை, அந்த தாழ்மைக்கு தேவன் கொடுத்த பரிசு என்னது? ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, ஹல்லேலூயா, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலோகத்தோர் பூமியில் கீழோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு, எல்லாரும் முழங்கால் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கும் பண்ணும்படிக்கு, இயேசு கிறிஸ்தே கர்த்தர் என்று நாவுகள் யாவற்றும் அறிக்க விடும்படி, எல்லா நாமத்திற்கு மேலான நாமமா உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அந்த தேவன் தாழ்மையா இருக்கும்போது நம்ம ஏன் பெருமை பாராட்டுறோம்? அந்த பெருமை தான் குடும்பத்தில் சமாதானம் கெடுக்குது. அந்த பெருமை தான் நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை சிரமா இல்லை. அந்த பெருமை தான் நம்ம குடும்பத்தில் எது செய்தாலும் தோல்வியாக போய் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்ட என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பெருமை இருந்தால் குடும்பத்தில் நிம்மதியாக நீ இருக்க முடியாது. உன் பிள்ளைகள் நிம்மதியாக வாழ முடியாது. பெருமை தூக்கி போடு,
தாழ்மை தரித்துக்கொள், தாழ்மை தரித்துக்கொள். ஒருவேளை தேவன் உன்னை ஆசீர்வதித்தாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகல நன்மையான ஈவுகளும் ஜோதிகள் பிதாவிலிருந்து வருதே கண்டி. நீ பட்ட படிப்புனால, நீ கஷ்டப்பட்ட கஷ்டத்தினால, நீ செய்த பிஸ்னஸ்னால உனக்கு அந்த ஆஸ்தி அந்தஸ்து இல்லை. எத்தனோ பேர் எவ்வளோ பணத்தை வச்சு ஒரே ஒரு நொடி பொழுதில் தரைக்கு வந்து விழுந்துட்டாங்க. இன்றைக்கு பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள், பஞ்சங்கள், பூகம்பங்கள், பல விதமான பாடுகள். காரணம்னா தெரியுங்களா? பெருமை பெருமை பெருமை, நான் நான், என் தேசம் என் தேசம் என் தேசம் நான், அப்படி சொன்ன அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கு சண்டைகள் வருது. சமாதானம் இல்லாத சூழ்நிலை. அந்த சண்டைகள் மூலமாக எத்தனை குடும்பங்கள், எத்தனை பேர் ஒன்றுமே இல்லாமல் மரண பயத்தோடும் பசி பட்டினியாக வாழ்ந்து கொண்ட மக்கள் எத்தனை பேர். இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கேருந்து வந்தது? பெருமை பெருமை பெருமை. நான், என்னால் முடியும், என்னால் முடியும். தயவு செய்து ஒரு வேளை உனக்குள்ளே இப்படிப்பட்ட சோபம் இருந்தால் இந்த நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, தாழ்மை கற்றுக்கொள், தாழ்மை கற்றுக்கொள். அவர் அந்த பரலோக மகிமை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்ததே தாழ்மையாக வந்தார். நம்ம சாயில் அவர் இந்த உலகத்தில் மனுஷரூபமாக இந்த உலகத்தில் வந்தார். நம்ம சாயில் அவர் படைத்தார் தேவன். எதுக்காகனா நம்மளோட பாவங்கள், நம்மளோட அக்கிரமங்கள், நம்மளோட பலவீனங்கள், நம்மளோட வியாதிகள், நம்ம குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பெருமைகள் எடுத்து போடும்படி தேவனே தாழ்மையாக ஒப்பு கொடுத்தார். ஆகையால் இந்த சத்தியத்தை கேட்ட நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? தேவ சமூகத்தில் ஜெபித்து, ஆண்டவரே நான் என்னோட குறைகள் குற்றங்களிலிருந்து தயவாக மன்னித்து தாழ்மையோடு நான் ஜீவிக்கத்தக்கதாக எனக்கு கற்றுத்தாங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம். இருவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். நீங்களும் கூட எங்களோடு சேர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இதோ இந்த வேலை கூட ஆண்டவரே எங்களோட இது பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் சகோதரர்களுக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால இதோ இதுவரையிலும் எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது பெருமை மூலமாக நாங்கள் ஏதாவது தப்பு செய்திருந்தால் தயவு செய்து மன்னிங்க ஆண்டவரே. இதோ நீ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீர் கொடுத்தது தான் அப்பா. நீர் உண்மையிடத்திலிருந்து தான் வந்தது ஆண்டவரே. இது நாங்கள் பெற்றுக்கொண்ட நாங்கள் எப்போதும் கூட தாழ்மையோடு இருக்க கத்துத்தாங்க, உம்மை போல ஜீவிக்க கத்துத்தாங்க ஆண்டவரே. கடைசி வரையிலும் எங்கள் வீட்டில் அந்த சமாதானத்தை, அந்த சந்தோஷம், மகிழ்வு எங்களுக்கு தந்து எங்களும் எங்கள் குடும்பங்களும் தாழ்மை, சமாதானம், சந்தோஷத்தோடும் வாழ்க்கையில் வாழ தேவன் உதவி செய்யுங்க. நீரே ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.